Hey all, praise the Lord. நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ரொம்ப சோர்ந்து போய் நெகட்டிவாக பேச தொடங்கிடுறோம்ல. ஆனால் பைபிளில் ஒரு அம்மா பிசாசு பிடிச்சிருந்த தன் மகளோட விடுதலைக்காக இயேசு கிறிஸ்துவை தேடி வராங்க. அப்போது அநேக விசுவாசமான வார்த்தைகள்னால இயேசு கிறிஸ்து கிட்ட பேசுகிறாங்க. இது கேட்டதும் ஆண்டவர் மார்க் 7:29 நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வசனத்துல இருந்து நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கலாங்க. இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு போகல, நேர்ல அந்த மகளை பார்க்கல. ஆனாலும் அந்த அம்மா சொன்ன அந்த விசுவாசமான வார்த்தை இந்த மகளுக்கு இயேசு கிறிஸ்துவ விடுதலை கொடுக்க வச்சது. இன்னைக்கு நம்மளுடைய வார்த்தையிலும் ஆண்டவர் ஒரு வல்லமை வைத்திருக்கிறார். விசுவாசமா நம்ம பேசும்போது நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்ற முடியும். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க நெகட்டிவா பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. விசுவாசமான வார்த்தைகளை நீங்க பேசும்போது, விசுவாசமான வார்த்தைகளை நீங்க ஜெபிக்கும் போது நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு விடுதலை கொடுப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. தேங்க்யூ. God bless you all.